வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் இந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு பாவங்களின் தன்மைகளை வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரம் 4ஆம் பாவம் என்பதை பற்றி சிந்தனை செய்தோம். அதன் தொடர்ச்சி இந்த வாரமும் தொடர்கிறது. 2 வாரம் தொடர்கிறது என்று சொன்னால் இந்த 4ஆம் பாவத்தினுடைய முக்கியத்துவம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறிந்து கொள்ள வேண்டியது என்பது மட்டுமல்ல, இந்த 4ஆம் பாவம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு இதில் ரொம்பவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம். இது பொதுவாக நம்ம மீடியம் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த 4ஆம் பாவம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இப்போது 2ஆம் பாவம் அந்த தேவைக்கான பொருளாதாரம் சொல்லிட்டோம். 6ஆம் பாவம்ங்கிறது என்ன ஆயிரும்னா ரொம்ப அதிகமான ப்ராப்பர்ட்டி, சொத்து சேர்க்கக்கூடியதாக மாறிவிடும். இந்த 4ஆம் பாவம் என்பது ஓரளவுக்கு அந்த பொருள் சேர்க்கக்கூடிய பாவம் என்பதால் இதில் பெரும்பாலான மனிதர்கள் இதில் இருப்பாங்க. பல பேர் 4ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்பது அதிகமாக இருக்கும். இப்போது இந்த 4ஆம் பாவத்தில் அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கல்வி. கல்வி என்பது எங்கே தொடங்குது? 2ஆம் பாவத்திலேயே கல்வி தொடங்கிடும். 2ஆம் பாவத்தில் கல்வி அப்படின்னு சொன்னோம்னா அது சமுதாயம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி என்பது அங்கே வராது. பொதுவாக நாம் வீட்டில் இருந்துட்டு அந்த குழந்தைகளை பேச சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அதாவது ப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பாவத்துக்கு வந்துடும். இப்போ கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அதாவது சில்ட்ரன்ஸுக்குன்னு 2.5 வயசு 3 வயசுலேயே கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். இப்போ நம்ம ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது எங்கே தொடங்குது? 1ஆம் வகுப்புலேருந்து ஆரம்ப கல்வி தொடங்குகிறது. அந்த ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இது ஏன் 4ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா, இப்போ அடிப்படை கல்வினா எது வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே மாதிரியான கல்வி இருக்கும், ஃபிக்ஸடாக இருக்கும். அதாவது எல்லா பாடமும் படிக்கும். இப்போ 10th பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க? அதாவது 2 லாங்குவேஜ் படிச்சிருவாங்க, ஆங்கிலம், தமிழ். அடுத்து சயின்ஸு, மேத்ஸு, சோசியல், இது 3மே அவங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த +1க்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, இது என்ன ஆயிரும்? சயின்ஸ் தனியாக போயிடும், மேத்ஸ் தனியாக போயிடும், ஆர்ட்ஸ் தனியாக போயிடும். அப்போ அங்கே விருப்பக்கல்வியாக மாறிவிடுகிறது. அப்போ ஒரே மாதிரியாக 4 அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக மாறாத அப்படி. இங்கே எலக்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கோர்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. +2ல் வரும்போது தான் கோர்ஸ் செலெக்ஷனே வருது. அப்போ அது வரைக்கும் ஒரே மாதிரியாக எல்லாரும் படிக்கக்கூடிய அந்த கல்வி என்பது 4ஆம் பாவம். அப்போ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மாணவன் எப்படி அவனுடைய படிப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த 4ஆம் பாவத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, அப்போ இதுதான் அடிப்படை கல்வி. அடுத்து உறுதிப்பாடு என்பது 4ஆம் பாவத்தில் வருகிறது. அது என்னென்னா, ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா ஸ்டெபனாக அதில் நிற்பாங்க. இந்த 4ஆம் பாவம் லக்கினத்தில் 4 இருந்ததுன்னு வச்சுங்க, அவங்க உறுதியாக நிற்பாங்க, அவங்க சொன்னதான் நிற்பாங்க. அந்த உறுதிப்பாடு என்பதும் 4ஆம் பாவம். கற்பு என்பதும் 4ஆம் பாவத்தில் தான் வருது. ஏன் அப்படின்னா, 5ஆம் பாவம் என்பது காதல். அப்போ 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் எப்படி இருக்கும்? அதுக்கு அதை மறுப்பதாக இருக்கும் அல்லவா?
அதனால் இங்கே கற்பு என்பதை நம்ம என்ன பண்ணிடுறோம், 4ஆம் பாவம் என்று சொல்லிவிடுகிறோம். அதே போல் நம்ம போன வாரத்தில் பேசும்போது இந்த கனமாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், ஜடப்பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் தேங்கி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசணும். இப்போது அந்த ஜடப்பொருள்கள் கனமாக இருக்கக்கூடியதில் தான் எது வருதுன்னா, எந்திரங்கள் முழுவதும் அதில் தான் வருது, மெஷினரிஸ். அப்போ அந்த கனமாக இருக்கக்கூடிய மெஷினரிஸ் முழுக்க முழுக்க 4ஆம் பாவத்தில் தான் வருகிறது. அப்போ இப்போ பாருங்கள், மெக்கானிக்கல் அப்படின்னு சொன்னாலே 4ஆம் பாவம். அதாவது இயந்திரம் சம்பந்தப்பட்ட கனரக இயந்திரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே 4ஆம் பாவத்தில் தான் வரும். அப்போ இப்போ வாகனங்கள் எதில் வரும்? அதுவும் கனரக இயந்திரங்கள் தானே. அப்போ 4ஆம் பாவத்தில் தான் வாகனமும் வருது. அதே போல் இப்போ ஒரு லேத்து இந்த மாதிரி ஒரு மெஷினரிஸ் இருக்கு இல்லையா, என்ன ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரம் எதுவாக இருந்தாலும் அது 4ஆம் பாவத்தில் தான் வரும். அதே போல் சொத்துக்கள் அனைத்தும் 4ஆம் பாவத்தில் வரும். சொத்துக்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சொத்து அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய பணத்தை வாங்கி போடுறது, அதுக்காக வாங்கிறது தான் சொத்துன்னு சொல்லுவோம். இதே விவசாயம் பண்ணுறார் ஒரு விவசாயி அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு நிலம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. விவசாய நிலம் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ அதில் விவசாயம் செய்கிறார், விவசாயம் என்ற தொழிலே அது அவருக்கு தொழிலாக இருக்கும். ஆனால் சொத்து என்றால் அது வாங்கி போட்டிருப்பார், ஆனால் அதில் இவர் என்ன பண்ண மாட்டார், உழைக்க மாட்டார். அதில் அப்ரிசியேஷன் என்பதை மட்டும்தான் அவர் பார்ப்பார். அப்போ அதனால தான் சொத்துக்கள், இந்த சொத்துக்கள்னு வரும்போது அங்கே என்ன இது கர்மவினையாக மாறிவிடுகிறது. அதே போல் உற்பத்தி அப்படின்னு சொன்னால் 4ஆம் பாவம் ஏன் வருது? இந்த கனரக எந்திரங்கள்னு சொல்லிட்டோம். அந்த எந்திரங்கள் முழுக்க முழுக்க ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு தானே அந்த எந்திரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த எந்திரங்களும் 4ஆம் பாவம் தான். எந்திரங்கள் மூலமாக என்ன உற்பத்தி செய்தாலும், என்ன பொருள் உற்பத்தி செய்தாலும் அது 4ஆம் பாவம். இப்போ விவசாயத்தில் உற்பத்திங்கிறது வேறு, அது 6ஆம் பாவமாக போயிடும். ஆனால் இந்த மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இயந்திரங்களை கொண்டு உற்பத்தி செய்யக்கூடிய இது எல்லாமே 4ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இருப்பிடம் என்பதும் 4ஆம் பாவம் தான். இருப்பிடம்னா நாம் குடியிருக்கக்கூடிய வீடு. அப்போ அதாவது அந்த வீடு அப்படின்னு சொன்னாலே 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவத்தை வச்சு தான் நமக்கு இவருக்கு சொந்த வீடு இருக்கா, இவர் வாடகை வீட்டில் இருப்பாரா, அந்த இவர் குடியிருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கும், இவர் ஒரு வீடு கட்டினார்னா எப்படி கட்டுவார், இது எல்லாத்தையும் 4ஆம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 4ஆம் பாவத்தை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆறுமுக ஐயா என்ன பண்ணுவார்னா, இந்த ஜாதகத்தை கொடுத்துருவாங்க, அந்த நேரத்தை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4ஆம் பாவ ரீதியாக அவர் நிறைய கேள்விகளை கேட்பார். அவர் ஆரம்பத்தில் படிக்கும்போது எப்படி படித்தார், மனப்பாடம் பண்ணி படித்தாரா, இல்லை சும்மா அப்படியே அவர் டீச்சர் நடத்தணும்னு அதை கேட்டுட்டு அப்படியே சாதாரணமாக கேஷுவலாக அவர் மார்க் வாங்கிட்டு போயிடுவாரா, அதே போல் பள்ளிக்கூடம் மாறி 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 படித்தாரா, அந்த ஆரம்ப கல்வி படிக்கும்போது உள்ளே ஏதாவது தகராறு நடந்ததா, அந்த மாதிரி இந்த படிப்பை வச்சு அவருக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். இப்போ 4ஆம் பாவம் ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா அவர் எப்படி இந்த மனப்பாடமே பண்ண மாட்டார், ஒரு தடவை வாசிட்டோன்னே அவர் நல்ல மார்க் எடுத்துகிட்டு போயிடுவார். அதே ரெட்டைப்படையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் திரும்ப 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 படித்து மனப்பாடம் பண்ணி தான் அவர் பரிசு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே 8, 12 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 12 வந்துருச்சுனாலே அவர் ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருப்பார். 8, 12 அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஒரு பிரச்சனையாகி, அங்கே ஸ்கூலில் ஒரு பிரச்சனையாகி வேறு ஸ்கூல் மாற்றுற மாதிரி இருக்கும். இது மாதிரி அந்த அதாவது அவர் எப்படி அந்த படிக்கும்போது இருந்தார் அப்படிங்கிறத வச்சு இந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 4ஆம் பாவம் அதுக்கு சரியாக வருதா அப்படின்னு அவர் பார்த்துருவார். அதே போல் சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கேட்டோம்னாலே இது எல்லாமே அந்த நேரத்தை சரி செய்வதற்கு சரியாக பொருந்தக்கூடியதாக வரும். அதுக்கு இந்த 4ஆம் பாவத்தை தான் ஆறுமுக வந்து அடிக்கடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பொதுவாகவே இந்த 4ஆம் பாவம் வீடு, குடியிருப்பு, இருப்பிடம்னு சொல்லிட்டோம். இந்த 4ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக ஒரு கிரகம் வரும் அல்லவா? அந்த கிரகம் சனி, ராகு, கேதுவாக இருந்து விட்டால் அவர் இருப்பிடத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். அவர் வீட்டில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக அனுபவ ரீதியாக உண்மையாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த உபநட்சத்திரம் 4ஆம் பாவ உபநட்சத்திரம் கேதுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் வீட்டுக்கு போகக்கூடிய ரோடு குறுகலான சந்தாக இருக்கும். அதாவது 40 அடி ரோட்டில் போய் 30 அடி ரோட்டில் போய் இன்னும் வளைஞ்சி 20 அடி ரோட்டில் போய் அங்கிட்ட ஒரு 15 அடி சந்துக்குள்ளே போனால் அங்கே தான் வீடு இருக்கும். அப்போ அவர் கேது இருந்துச்சுன்னா, இதே 4ஆம் பாவம் ராகுவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, 40 அடி ரோட்டில் அப்படியே மெயின் ரோட்லேயே அவர் வீடு வச்சுருப்பார். அகலமான ரோட்டில் அவர் வீடு இருக்கும். இது குறுகிய சந்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ராகு கேதுவை வைத்து இதெல்லாம் நம்ம அதில் அடையாளம் பார்த்துக்கலாம். இதே போல் 4ஆம் பாவத்தில் 8, 12 வந்துருச்சுன்னு சொன்னால் அவருக்கு வாஸ்துவில் அவர் வீட்டில் தோஷம் அதிகமாக இருக்கும். அவர் படிப்புலையும் பிரச்சனை வரும். இங்கே வீட்டிலையும் வாஸ்துவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 4ஆம் பாவம் 8, 12 வந்துச்சுன்னா வடகிழக்கில் பிரச்சனை வரும். அதே 5, 9 வந்துச்சுன்னா தென்மேற்கில் பிரச்சனை வருங்கிறாங்க. இது என்னென்னா, ஏன் இந்த வடகிழக்கு தென்மேற்கு இது ரெண்டையும் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே வீட்டில் வாஸ்து பார்க்கும்போது இந்த வடகிழக்குங்கிறது ஈசானிய மூலைன்னு சொல்லுவோம், இந்த தென்மேற்குங்கிறது கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான மூலைகளாக இருக்கும். இதில் இந்த வடகிழக்கு என்ற அந்த ஈசானியங்கிறது அக வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இதே தென்மேற்கு என்பது புற வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இப்போ அந்த வடகிழக்கில் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4ஆம் பாவம் 8, 12 வந்துச்சுன்னா அங்கே அந்த ஈசானியம் அங்கே தான் நம்ம பூஜை ரூம்லாம் வைப்போம். அப்போ அகம் சார்ந்த பிரச்சனைகள் அங்கே நிறையா இருக்கும். அதே போல் 5, 9 வந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். கன்னிமூலை நம்ம இப்போ நீங்கள் கேஷ் பாக்ஸு எல்லாத்தையும் எங்கே வைக்க சொல்லுவாங்க? கன்னிமூலையெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது புறம் சார்ந்த மூளை. இப்போ அது 5, 9 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? பணம் சேராது. அப்போ அந்த 4ஆம் பாவம் 2, 4, 6, 10ன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த கன்னி மூளை எப்படி இருக்கும்? அதில் பணம் சேரக்கூடிய ஒரு புறம் சார்ந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ இந்த 8, 12ன்னா இந்த மூளை, 5, 9ன்னா அந்த மூளை என்று நாம் பார்க்க வேண்டும். பொதுவாக கிழக்கும் வடக்கும் அகம் சார்ந்தது, அதே போல் மேற்கும் தெற்கும் புறம் சார்ந்ததாக இருக்கும். இப்படி தான் வாஸ்து பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். அதாவது கிழக்கும் வடக்கும், அதனால தான் வடகிழக்கு என்பது ஈசானியம். அப்போ அந்த ரெண்டும் அகம் சார்ந்த உணர்வுகளை தரக்கூடியது, மேற்கும் தெற்கும் புறம் சார்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சரி, அதுக்கடுத்து இருப்பிடம் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து உறவினர்கள் என்பது 4ஆம் பாவத்தில் தான் வருது. உறவினர்கள் ஏன் அதில் வருது அப்படின்னா, அது ஃபிக்ஸடு. உறவினர்கள்னால் இப்போ மாமா தாத்தா அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் தான் மாமா, அவர் தான் தாத்தா. ஆனால் நண்பர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ 4ஆம் பாவம் எப்பயுமே மாறாதது, நிலையானது, ஒரே இடத்தில் இருக்கக்கூடியது, மாற்றம் இல்லாதது. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4ஆம் பாவம்னாலே அந்த ஸ்டில்னஸ் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். 4ஆம் பாவம் லக்கினத்தில் 4ஆம் பாவம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேயே இருப்பாங்க, வெளியூருக்கெல்லாம் போக மாட்டாங்க. எங்கேயாவது ஊருக்கு போகலாம்னா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இதே இந்த 3, 9 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா வீட்டிலே இருக்க மாட்டாங்க. சக்கரத்தை, அதாவது காலில் சக்கரம் கட்டினதும்பாங்க. ஆனால் இப்போ இது உறவினர்கள்ங்கிறது அது ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால உறவினர்கள் முழுவதுமே 4ஆம் பாவத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போது அதே போல் இப்போ வளர்ச்சி அப்படின்னு சொன்னோம்னா 3ஆம் பாவம்னு சொல்கிறோம். அப்போ 4ஆம் பாவம் என்னது? நிலையானது, மாறாதது, மாறாத. அப்போ ஒரு ஃபிக்ஸடு ஜாப்னு சொல்லுவாங்க, அவர் அப்படியே இருப்பார்ப்பா, அந்த வேலையிலே அப்படியே இருப்பார்ப்பா அப்படின்னு அந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் சில வியாபாரம் இருக்கும், அது
அது ஒரே மாதிரியான வியாபாரம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், எப்பயும் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா என் தாத்தா காலத்துலேருந்து அந்த பலசர கடை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறதை சார்ந்ததாக இருக்கும். இந்த வீடு சிவில் எல்லாமே 4ஆம் பாவம் வர்றதுனால இந்த ஹார்ட்வேர்னால் அந்த கட்டடங்களுக்கு தேவையான ஹார்ட்வேர் மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீழ் தாப்பா அந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே 4ஆம் பாவத்தை சேர்ந்ததாக தான் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் 3ஆம் பாவம் சாஃப்ட்வேர், 4ஆம் பாவம் ஹார்ட்வேர், அதுலேயும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குது. இங்கே கட்டடத்தில் அந்த ஹார்ட்வேர் பொருட்கள் இது எல்லாமே 4ஆம் பாவத்தை சார்ந்தது. கட்டடங்கள் எல்லாமே 4ஆம் பாவம். அப்போ செயற்கை அனைத்தும் 4ஆம் பாவம்னு வச்சுக்கலாம். அப்போ அப்படின்னா செயற்கைன்னா செயற்கையாக மனிதனால் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தும் 4ஆம் பாவம். விவசாயம் அப்படி அல்ல, அது மனிதனால் உற்பத்தி செய்யக்கூடியது இல்லை, அது விதையை நடுறான், அது இயற்கை தான் வளர்க்குது. அப்போ 4ஆம் பாவம் வந்து செயற்கையாக செய்யப்படக்கூடிய மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய அத்தனையும் 4ஆம் பாவம். அதே போல் இந்த அச்சு வார்ப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரே மாதிரி அப்படி இருக்கக்கூடிய எல்லாமே 4ஆம் பாவம். இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு தட்டு செய்யக்கூடிய ஒரு மிஷின் வச்சுங்க, அதை ஒரே மாதிரி அந்த தட்டை செஞ்சு அனுப்பிகிட்டே இருக்கும். ஒரு 1000 தட்டு செய்யும். ஒரு பொம்மைன்னா அந்த ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கப்புன்னா அந்த சைஸ் கப்பை அந்த மிஷின் அப்படியே செய்து கொண்டே இருக்கும். இதுபோல் அந்த அச்சு வார்ப்பு அப்படியே ஒரே மாதிரி அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்தும் இந்த 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவத்தில் தான் பெரும்பாலானவர்கள் வேலை செய்வாங்க. தொழிலாளிகள் பாருங்கள், இந்த 4ஆம் பாவம் அதிகமாக இருக்கும். மெக்கானிக்கல் தானே அதிகமாக இருக்கும். எது எடுத்தாலும் இது இல்லாமல் வேறு எந்த தொழிலும் இருக்காது. அப்படிங்கிறப்ப இந்த 4ஆம் பாவ தொழில் அப்படிங்கிறது நிறையாவே இருக்கும். அதே போல் கல்வி அப்படின்னு சொல்லிட்டதுனால ஆசிரியர் பணி, ட்ரைனிங் சென்டர் இது எல்லாமே இந்த 4ஆம் பாவத்தில் தான் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 4ஆம் பாவம் 5, 9 வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அங்கே என்ன இருக்கும்னா வளர்ச்சி இருக்காது, ஆனால் ஒரே மாதிரி இருக்கும், நிலையாக இருக்கும், ஆனால் நல்லா அனுபவிப்பாங்க, வாழ்க்கையை அனுபவிப்பாங்க, வளர்ச்சியே இருக்காது. அது 3, 11 வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே இருக்கும், அனுபவிக்கிறதும் இருக்கும், வளர்ச்சியும் ஓரளவுக்கு எல்லாமே ஆவரேஜாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே 2, 4, 6, 10ன்னு சொன்னோம்னா அனுபவிக்கவே முடியாது. அவர் உட்கார்ந்த இடத்துல காசு சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பார். நிறைய பேர் பலசர கடையில் உட்காந்து அந்த கல்லாப்பட்டியில் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி போயிடும். அப்போ இதில் இந்த 4ஆம் பாவம் வர்றது ஒரு இடத்துல சலிப்பு என்ற தன்மையை கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தாலே சலிப்பு வந்துடும் இல்லையா, டெய்லி இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா சலிப்பு வருது இல்லையா, அதுபோல் அந்த சலிப்பு என்பது 4ஆம் பாவம். ஏன் அப்படின்னா 5ஆம் பாவம் மகிழ்ச்சின்னு சொன்னோம்னா அதனுடைய 12ஆம் பாவம் சலிப்பு. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த இரட்டைப்படை பாவம் ஒற்றைப்படை பாவம் ரெண்டும் மாறி மாறி வரும். 5ஆம் பாவத்தில் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 4ஆம் பாவமாக இருக்கும். 4ஆம் பாவத்தில் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் 3ஆம் பாவம். ஒரு பாவத்தினுடைய அதனுடைய 12ஆம் பாவம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இல்லாட்டி அதை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 5ஆம் பாவம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும், இதில் ஒரு சலிப்பு என்பது வந்துவிடும். இப்போது 4ஆம் பாவத்தில் அந்த சலிப்பு இல்லாமல் இருக்கணும்னா என்ன வரணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் 3, 11ன்னு சொன்னோம் இல்லையா. இந்த 3, 11ங்கிறது ஒரு ரெண்டும் ஆவரேஜாக இருக்குன்னு சொன்னோம், சமநிலையில் இருக்குன்னு சொன்னோம். அப்படி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4ஆம் பாவம் 3, 11 இருக்கிறவங்க பாருங்கள், வீட்டில் சோஃபா இங்கிட்டு இருக்கிறத ஒரு 6 மாதம் கழித்து அந்த பக்கம் வேறு பக்கம் மாற்றி போட்டுருவாங்க. அதை இங்கிட்டு திருப்பி வைப்பாங்க, இதை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு அதை தூக்கி இங்கிட்டு வச்சுருவாங்க. என்ன வீடே ஒரு மாதிரி மாறி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா அதை இப்படி மாற்றி வச்சோன்னா ஏதோ புது வீட்டில் போய் இருந்த மாதிரி இருக்குது, அங்கேயே இருந்து அது சலிப்பாயிடுச்சு, உடனே இடத்த மாற்றுவாங்க. அப்போ அது ஆனால் அது 5, 9 இருக்கிறவங்க அப்படியே அதையே அனுபவிப்பாங்க. ஆனால் 3, 9 இருக்கிறவங்க 3, 11 இருக்கிறவங்க அதை மாற்றி வைத்துக்கொண்டு அந்த சலிப்பை போக்கிக் கொள்வார்கள். ஆனால் 4ஆம் பாவம் 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சலிப்பு இருந்தாலும்
பணம் பெறுது, பேங்க் பேலன்ஸ் கொடுது. அப்போ அதில் அந்த சலிப்போடு அந்த பணம் வர்றதுனால அந்த சலிப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வசதி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். சரி, அப்போ அதே போல் இப்போது லிக்விட் கேஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. லிக்விட் கேஷ்னால் என்ன சொல்லலாம்? 2ஆம் பாவம் சொல்லலாம். டெபாசிட்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னா 4ஆம் பாவம். அப்போ நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டுன்னா 2ஆம் பாவம், அதே ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு போயிட்டோம்னா 4ஆம் பாவம் என்று ஆகிவிடும். அதே போல் கட்டிட அமைப்பு, கட்டடம் அப்படிங்கிறதுல ஏன் இதெல்லாம் இப்படி 4ஆம் பாவத்தில் சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் பாவங்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பல பாகங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக தெரியும். இது எல்லாமே 4ஆம் பாவம். நீங்கள் கட்டடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செங்கல், மணல், கம்பி, மரம் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணைத்து வீடுன்னு மாறிடும். அதே போல் ஒரு கார் அப்படின்னோம்னா அதில் அந்த டயரு, என்ஜினு, அந்த வீலு, இது மாதிரி அந்த டோரு, சீட்டு, ஸ்டேரிங்கு, இப்படி பல உதிரி பாகங்கள் ஒன்றா சேர்ந்து காராக மாறிடும். ஒரு மிஷின் எடுத்துட்டோம்னா அதை கலட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா துண்டு துண்டாக கழட்டிடலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா 4ஆம் பாவம். அப்போ இந்த 4ஆம் பாவம் என்பது பல உதிரி பாகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. எல்லாமே இது 4ஆம் பாவத்தில் தான் வரும். சரி, இப்போ 4ஆம் பாவத்தினுடைய காரகங்களை பார்த்துட்டோம். இப்போது 4ஆம் பாவம் மருத்துவ ரீதியாக எப்படி என்பதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த 4ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். இந்த மருத்துவத்துக்கு 4ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். இந்த 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய நோய், இது எதனால் நோய் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, நாம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை என்ன ஆக்கிறோம், அதை கெடுத்துக்கொள்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒரு உணவு முறையில் மாறுறது, உணவு சாப்பிட்ற நேரத்தை மாற்றுறது, இது மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால வரக்கூடிய நோய் இருக்கு இல்லையா. சரியான நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் பசிக்கிற அளவுக்கு அந்த தேவை அளவில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நோய் வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை எல்லாத்துலேயுமே மாற்றம், அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள். அப்போ அளவு முறை மீறுறது, நேரம் மாறி சாப்பிட்றது, முறை இல்லாமல் சாப்பிட்றது, இது இந்த மாதிரி. அதே போல் இன்னும் பார்த்தோம்னா டென்ஷனாகவே இருக்கிறது, மனநிலையை ஒரு மாதிரி வச்சுக்கிறது, இது மாதிரி நாம கெடுத்துக்கொண்டு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த 4ஆம் பாவத்தில் தான் வருது. அப்போ இது என்ன, இது 4ஆம் பாவம் என்பது தேங்கக்கூடியதனால் வரக்கூடிய நோய். அப்போ பொதுவாக இந்த அஜீரணத்தினால் வரக்கூடிய நோய் எல்லாமே 4ஆம் பாவம். அஜீரணத்தினால தான் எல்லா நோயுமே வருதுன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா இந்த 4ஆம் பாவம் நோய் தோன்றுவதற்கான மூலம் என்பதே இந்த 4ஆம் பாவம் என்று தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு பழக்கத்தை செய்து கொண்டே இருப்பதனால் அது நோயாக ஒரு இடத்துல மாறும் இல்லையா, அது எல்லாமே 4ஆம் பாவத்தின் நோய்களாக இருக்கும். இப்போது இயற்கையிலிருந்து விலகி வாழ்கிறதுன்னு இருக்குது. இப்போ இயற்கையாக சாப்பிட்றது அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த வடை சாப்பிட்றது, அதெல்லாம் இயற்கைக்கு முரணானது. ருசிக்காக சாப்பிட்றதுங்கிறது இயற்கைக்கு முரணானது தானே. அப்போ அந்த மாதிரியான அந்த இதை தொடர்ந்து அந்த இயற்கையிலிருந்து மாறி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினதுனால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த 4ஆம் பாவத்தில் வரும். ஆனால் ஒரு தடவை சாப்பிட்டாரு, ஆனால் அடுத்த நாள் அவருக்கு என்னமோ வாமிட் வயிறில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அட்மிட் ஆகிட்டார் அப்படிம்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நேற்று என்ன சாப்பிட்டேன் அது இன்றைக்கே வந்துடுச்சு. அப்போ அது எப்படின்னா அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ நேற்று சாப்பிட்டாரு, இன்றைக்கே அவர் என்ன பண்ணுறாரு, அது பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும், அது 6ஆம் பாவத்துக்கு போயிடும். ஆனால் இந்த உணவு பழக்கத்தால், தொடர்ந்து இந்த பழக்கத்தால், இவர் 10 வருஷமாக நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாருங்க, இவர் இந்த எண்ணெய் பலகாரம் நிறைய எங்கேனாலும் இந்த நொறுக்கு தீனியை நிறைய சாப்பிடுவாருங்க. எவ்வளவு நாள் அவர் பாலமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார்.
அப்படி சாப்பிட்டதுனால இப்போ இந்த பாதிப்பு வந்தது. அப்போ அப்படிப்பட்ட நோய்கள் தான் இந்த 4ஆம் பாவம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 4ஆம் பாவத்தில் ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னோம்னா, அந்த நோய் வருவதற்கு நிறைய காலம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபுட் பாய்சன் அப்படிங்கன்னா போவோம், ஹாஸ்பிட்டலில் போவோம், ஒரு நாள் அட்மிட் ஆகும், 4 நாளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க, சரியாயிடும். அது உடனே வந்தது, உடனே சரி, அது உடனே மாறிடுச்சு. ஆனால் இந்த 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய நோய் என்பது ரொம்ப காலம் தொடர்ந்து இருந்து வரக்கூடியதாக இருக்குது. இப்போ 20 வருஷமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து ஒரு நோய் வந்துடுது. அதை 2 மாதத்தில் சரி பண்ணுனா முடியுமானா முடியாது. அப்போ என்னாகும், தொடர்ந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இந்த 4ஆம் பாவத்தினுடைய வியாதி என்பதற்கு வரக்கூடியதாக இருக்கும். சரி, இதே போல் மலட்டுத்தன்மை என்பது 4ஆம் பாவம். ஏன்? 5ஆம் பாவம் தான் குழந்தை பிறப்பு. குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜாதகத்தில் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவத்தையும் குருவையும் பார்க்கணும். இப்போ குரு என்பது அதாவது அந்த குழந்தைகளுக்கான காரகம், குழந்தைகளுக்கான ஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா அது 5ஆம் பாவம். இப்போ 5க்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதுனால 4ஆம் பாவங்கிறதுனால மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இங்கே இந்த 4ஆம் பாவத்துக்கு வரும். இப்போ இது எப்படின்னா, அந்த 5ஆம் பாவம் 4 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்க. 5ஆம் பாவம் 4 தொடர்பு கொண்டாலோ குருவும் 4 தொடர்பு கொண்டாலோ அப்போ இந்த 4 வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அங்கே அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும். அப்போ அந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அது வேறு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறத வச்சு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறக்குமா என்னங்கிறது அதை நம்ம 5ஆம் பாவத்தில் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4ஆம் பாவத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா. 2ஆம் பாவத்துக்கு வந்து தன, வாக்கு, அந்த மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் பாவம் தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த 4ஆம் பாவம்ங்கிறத வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடனே சுகம் அப்படின்னு ஒன்று நம்ம அகம் சார்ந்ததுன்னு நம்ம எடுக்கிறோம். ஆனால் இது இல்லை. இது எது? இரட்டைப்படை பாவத்தில் வரக்கூடிய சுகஸ்தானம். 4ஆம் பாவம் இரட்டைப்படையில் இருக்குது. இப்போ சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4ஆம் பாவத்தில் சுகம் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட சுகமாக இருக்கும் அப்படின்னா, உயிரற்ற பொருள்களை வீட்டில் குவித்து அதில் சுகமடைகிறது. இந்த சுகம்தான் இருக்கும். புறம் சார்ந்த சுகம் அப்படி தான் இதில் வருமே தவிர அகம் சார்ந்த அந்த மனதுக்கு சுகமாக இருக்கிறதுங்கிறது இல்லை. அப்போ வெளிப்பார்வைக்கு சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அகத்தில் சுகத்தை கெடுக்கிறது 4ஆம் பாவம். அப்போ ஏன்னா இந்த பொருளை வாங்கி வாங்கி குவிப்பீங்க. இப்போ டியூக்கு பொருளை வாங்கிடுவாங்க, ஆனால் அது ஒரு மாதிரி சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே உள்ள என்ன ஆகும், அவங்க அதுக்கு டியூ கட்டணுமே அப்படிங்கிறது அகத்தில் என்ன இருக்கும், அது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சுகஸ்தானம்ங்கிறது புறத்தில் அடையக்கூடிய சுகம். இப்போ நீங்கள் 4ஆம் பாவங்கிறது வாகனம்னு சொல்கிறோம். கார் வாங்கிட்டு சுகமாக அதில் காரில் போகிறோம், பைக் வாங்கிட்டு சுகமாக பைக்கில் போகிறோம். இது எல்லாமே ரைட்டு. ஆனால் அந்த பைக் லோன் கட்டணுமே, காருக்கு லோன் கட்டணுமே, காருக்கு பெட்ரோல் போடணுமே. அப்போ அது அகத்தில் என்னாகும், ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா சுகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உண்மையிலேயே முழுமையான உணர்வு பூர்வமான சுகம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் தான் உண்மையான முழுமையான சுகம். ஆனால் 4ஆம் பாவம் புறத்தில் இருக்கக்கூடிய சுகம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் 5ஆம் பாவ சுகத்தை விட 4ஆம் பாவத்தினுடைய சுகத்தைத்தான் அதிகமாக விரும்புகிறது என்பது நமக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் சுகஸ்தானம் அப்படின்னு இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல 4ஆம் பாவம் எத்தனை வருது பாருங்கள். படிப்புன்னு வந்துருச்சு, வாகனம்னு வந்துருச்சு, கட்டடம்னு வந்துருச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள்னு வந்துருச்சு. இது எல்லாத்துலேயும் ஆர்வம் இருக்கா? ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே எங்கே படிக்க வைக்கிறது, அதாவது ஆரம்ப கல்விக்கே
எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, எப்படி எப்படி என்ன படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அங்கேயே போயிடுது. அதுக்கு வாங்கக்கூடிய பொருள்கள், அதுக்கு போகக்கூடிய வாகனங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4ஆம் பாவ ரீதியாக என்னென்ன நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமோ அது எல்லாத்தையும் எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. முன்னாடியெல்லாம் 2ஆம் பாவ ரீதியாக வாழ்ந்தார்கள் நம்மளை முன்னோர்கள். என்னப்பா தேவை நிறைவேறிச்சுன்னா போதும்பா அப்படின்னு வாழ்ந்தாங்க. வீட்டில் பொருள்கள்லாம் இருக்காது, இருக்கிற ஜாமானே கழுவி அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அப்போ பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இப்போ இந்த 4ஆம் பாவம் வருது, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய காலம் பாவமாக இருக்கிறது. ஆனால் இது நோயை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு நோய் ஏன் பெருகியிருக்கு? 4ஆம் பாவ ரீதியாக வாழ்வை அதிகமாக்கி விட்டான், நோய் பெருகிவிட்டது. இப்போ இங்கே 4ஆம் பாவத்தில் இது பேசுகிறோம். 6ஆம் பாவத்துக்கு போனோம்னா இதை விட கொடுமையாக இருக்கும். இந்த 4ஆம் பாவம் ஆரம்பமே இப்படி இருக்குது. நாம் இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் வாங்குறது எல்லாமே அத்தியாவசிய தேவைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, எல்லாமே தேங்கக்கூடியது 4ஆம் பாவமாகத்தான் இருக்கிறது. அப்போ அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டோம், 2ஆம் பாவத்தை விட்டுட்டு 4ஆம் பாவமாக மாற்றி விட்டோம். அப்போ அந்த 4ஆம் பாவத்துக்குரிய நோய்களை நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இப்போது ஒரு 3ஆம் பாவம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு 3 இட்லி சாப்பிட்டாருன்னா அவருக்கு அதில் சரியான கலோரி அவருக்கு வரும், உடம்பு கரெக்டாக இருக்கும். அந்த 150 கலோரி தான் வரும். ஆனால் இது 4ஆம் பாவம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அவர் அதே 3 இட்லி சாப்பிடுவார், அவருக்கு 200 கலோரி வரும், உள்ளே தேங்கும். அப்போ அதனால தான் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க உடல் பருமனாக இருப்பார்கள் அப்படிங்கிறதும் ஒன்று சொல்கிறோம். ஒரே இடத்தில் இருப்பார்கள், பயணம் எங்கேயும் போக மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. மனம் அமைதி இல்லாததால் வளர்சிதை மாற்றம் இந்த 4ஆம் பாவத்தில் குறைகிறது. 3ஆம் பாவத்தில் வளர்சிதை மாற்றம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். 4ஆம் பாவத்தில் வளர்சிதை மாற்றம் குறையுது. இது காரணம் என்ன? ஒரே இடத்துல இருக்கிறது, பயணமே கிடையாது, மனதில் எப்பயுமே ஒரு அமைதிங்கிறது இருக்காது. ஏன்னா அமைதிங்கிறது 3ஆம் பாவம். 4ஆம் பாவங்கிறது அமைதி இருக்காது. ஏன்? அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு ஆன்சிட்டியிலே இருந்துக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த வளர்சிதை மாற்றம் என்பது இங்கு குறைவாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக 4ஆம் பாவம் இந்த நோய் தொடங்குவதற்கான மூல காரணமாக இருக்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 4ஆம் பாவத்துக்கு போகிறது தப்பு இல்லை, 2ஆம் பாவத்துலேருந்து 4ஆம் பாவமாக மாறுறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு அளவுக்கு இந்த 4ஆம் பாவத்தில் அளவு முறை அப்படிங்கிறத வச்சிட்டோம்னா, இப்போ நம்ம சொல்லுவோம் தேவையின் அளவில் பூர்த்தி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். தேவையை சௌகரியத்துக்காக பூர்த்தி செய்தல் என்று சொல்லுவோம். தேவையை ஆடம்பரத்துக்காக அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த 2ஆம் பாவம் வருது தேவை அளவில். அது அடுத்த ரெண்டுமே 4ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ அந்த 4ஆம் பாவத்தில் கூட அந்த முதல் நிலையாகிய சௌகரியம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே ஆடம்பரம்னு போனால் கஷ்டம். இப்போ ஒரு சௌகரியமாக போகணுங்கிறதுக்காக காரு 5 லட்ச ரூபாயிலையும் கார் வாங்கலாம், 20 லட்ச ரூபாயிலையும் வாங்கலாம். ரெண்டுலேயுமே ஒரே சுகம்தான். ஆனால் அந்த 20 லட்சத்தில் போகும்போது ஆடம்பரமாக போயிடுது, அங்கே பிரச்சனை ஜாஸ்தி ஆயிரும். இந்த 5 லட்சங்கிறது ஓரளவுக்கு அதில் நம்ம ஒரு சமநிலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக இருந்துக்கலாம். அப்போ இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது. இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு தப்பிச்சு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஓரளவுக்கு தியானம் செய்பவர்கள், அகத்தாய்வு செய்பவர்கள், இவர்களெல்லாம் இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவார்கள். அப்படி இல்லைன்னா 4ஆம் பாவத்தில் போய் சிக்கிக்கொள்வார்கள் என்பதை நாம் இங்கு உணர்ந்து கொள்வோம். இப்போ இந்த 4ஆம் பாவ ரீதியாக தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் நிறைய தொழில் இருக்குது. நீங்கள் உலகத்தில் கிட்டத்தட்ட இந்த தொழில் அப்படிங்கிறதுல ஒரு 40% தொழில் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் பாவ தொழிலாகத்தான் இருக்கும். ஏன்னா இது அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம சொல்லிட்டோம். அப்போ நீண்ட காலமாக ஒரே தொழிலை செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் இதில் தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ கட்டடம் கட்டுற சிவில் அப்படின்னு வச்சுங்க,
அவர் சிவில் கான்ட்ராக்டர், அவர் காலம் முழுவதும் கட்டடம் தான் கட்டிக்கிட்டு இருப்பார். கொத்தனார்னா கொத்தனாராக தான் இருப்பார். மெக்கானிக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் மெக்கானிக்கல், அந்த மிஷினரியில் இருக்கவங்க மிஷினரியிலே தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஒரே தொழில் தான். இதெல்லாம் மாறவே மாறாது. இந்த பயிற்சி மையங்கள் நடத்துகிறவங்க, கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறவங்க, இவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரியான தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான இதில் பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் இதுக்குள்ளே இருப்பாங்க. நிறைய தொழில்களும் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் மெக்கானிக்கல் உற்பத்தி செய்யும் தொழிலாளி முழுவதுமே இதில் தான் வருவாங்க. அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளி. இப்போ விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, விவசாயத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி இருக்கார் பாருங்கள், அவர் முழுவதும் 4ஆம் பாவத்தில் வருவார். ஏன்னா அங்கே உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வேண்டிய தொழிலை செய்கிறார். அதே விவசாயம் அப்படிங்கிறது அது நம்ம விதையை போடுறோம், அது வளருது, அது இயற்கையிலேருந்து வளருது. அப்போ அது 5ஆம் பாவமாக மாறிடும். அதில் செய்யக்கூடிய தொழிலாளி என்பவர் எப்படி இருப்பார், அவர் 4ஆம் பாவமாக இருப்பார். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 தொழிலாளிகள், அந்த தொழிலாளிகளினுடைய எண்ணிக்கை கூடும்போது அது 6ஆம் பாவமாக மாறிவிடும். பொதுவாக தொழிலாளி அப்படின்னு சொன்னோம்னா இது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, குறுந்தொழில்கள் அனைத்தும் இந்த 4ஆம் பாவத்தில் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டோம்னா அந்த தொழிலாளிகள் குறைவாக இருப்பார்கள். இதே தொழிலாளிகள் அதிகமாக இருந்தாங்கன்னா அது 6ஆம் பாவமாகவும் 10ஆம் பாவமாகவும் மாறும். 10ஆம் பாவ தொழிலாக மாறிடும். பெரிய ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கங்களேன், அது 10ஆம் பாவத்துக்கு போயிடும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் முழுவதும் 6ஆம் பாவத்துக்கு வருவாங்க. ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபுல்லாக 6ஆம் பாவ தொழிலாளிகள். ஆனால் இந்த குறுந்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த 4ஆம் பாவ தொழிலாளிகளுக்கு வந்து அவங்களுக்கு கூலி கிடைக்கும், அவங்களுக்கு இந்த பிஎஃப் பிடிக்கிறது, கிராஜுவிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரியான இதுகள்லாம் இன்சூரன்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் இருக்காது. ஆனால் அந்த 6ஆம் பாவ தொழிலாளிக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து அந்த கவர்மெண்ட்டினுடைய நாம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துடும். அப்போ அது 10ஆம் பாவ தொழிலில் 6ஆம் பாவ தொழிலாளியாக மாறிவிடுவார்கள். ஆனால் இங்கே குறுந்தொழில்கள் அப்படிங்கிறது முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் 4ஆம் பாவத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் கடிவாளம் கட்டியது போல் ஒரே வேலையை செய்வாங்க. அவருடைய வேலை இந்த ஆப்ரேட்டர் இந்த மிஷினில் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாருன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரொட்டீனாக இருக்கும். இது முழுவதும் 4ஆம் பாவம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழிலில் நிறைய இதுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்குது. கல்வி நிறுவனம்னு சொல்லிட்டோம். புத்தக கடை வச்சுருந்தா கூட 4ஆம் பாவம் தான். கல்வி சார்ந்த என்ன ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் அதில் 4ஆம் பாவத்தில் தான் வரும். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 4ஆம் பாவத்தில் திருமணம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 4ஆம் பாவத்தில் திருமண வாழ்க்கைங்கிறது வந்து இந்த 4ஆம் பாவத்தை பொறுத்தளவில் அவ்வளோ சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா இப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு உகந்த அந்த கலஸ்திர பாவம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை பாவமாக இருக்கிறதுனால இப்போ 7ஆம் பாவம் 4ல் தொடர்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்காதுன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல இணக்கமான ஒரு உறவு இருக்காது. இப்போ பொதுவாக அந்த திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது 7ஆம் பாவம் ஒற்றைப்படையில் தொடர்பு கொள்ளணும். ஒற்றைப்படை பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்ளணும். அங்கே போய் இந்த 4 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே என்ன ஆகும்னா இவர் ஒரு மெட்டீரியல் வாழ்க்கைக்குள்ளேயே இருப்பார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இணக்கங்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் பிரிவு வராது, அதெல்லாம் ஒன்றும் வந்துடாது. பட்டு ஒரு இணக்கமாக இருக்காது. அதே போல் இந்த ரெட்டைப்படையில் இருக்கிறது 7 4 தொடர்பு இருந்துச்சுன்னா மனைவி 4ஆக மாறிடுவாங்க. அப்போ என்ன ஆயிரும்னா மனைவியினுடைய டாமினேஷன் இருக்கும், அப்படி இருக்கும். இதே 4ஆம் பாவம் 7 தொடர்பு கொண்டு திருமணம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி நடக்கும் அப்படின்னோம்னா இந்த உறவு முறைக்குள்ள திருமணம் நடக்கும். சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த 4ஆம் பாவம் 7 தொடர்பு கொண்டுச்சுன்னா, 7ஆம் பாவம் 4 தொடர்பு கொண்டுச்சுன்னா மனைவி மூலமாக சொத்து வரும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவங்கிறது 10. அப்படிங்கும்போது மனைவி மூலமாக சொத்து வரும். ஆனால் மனைவி டாமினேஷன் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு இணக்கமான ஒரு இது இருக்காது.
ஆனால் பிரிவும் வராது. பிரிவு அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆயிரும், 8-12 வந்தால் தான் பிரிவு. 6 வந்துச்சுன்னு சொன்னோம்னா கல்யாணம் நடத்தவே விடாது. இந்த 4 அப்படிங்கிறது இந்த திருமணத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குமே தவிர ஒரு ஒரு காதல்ங்கிறது இருக்காது. ஒரு வரைமுறைக்காக, அதாவது நம்ம ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் பாடி நம்ம வீட்டிலையும் இருக்கணும், ஒரு நம்ம பண்பாட்டின் அடிப்படையில் நம்ம அப்படி திருமணம் செஞ்சு வாழணும் அப்படிங்கிற அந்த வரைமுறை அப்படிங்கிறதுக்காக திருமணம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர மற்றபடி இதில் திருமணத்தை கெடுக்கக்கூடிய பாவம் 6ஆம் பாவமாக தான் இருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி பிரச்சனை வர்றதுங்கிறது 8-12 வந்துச்சுன்னா பிரிவு வந்துடும். 8 வந்துச்சுன்னா பிரச்சனையோடே ஓடும். 12 வந்துச்சுன்னா அப்போ இந்த 7ஆம் பாவம் திருமணம் சார்ந்த இடத்துல 4 வர்றதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் நிறைய பேருக்கு 7ஆம் பாவத்தில் 4-10 வரும். ஆனால் அந்த 6 வந்துடக்கூடாது, 8-12 வந்துடக்கூடாது. அப்போ இந்த 4ஆம் பாவம் 7 தொடர்பு அப்படிங்கிறதும் ஒன்றும் இல்லை, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அவங்க அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு சுமூகமாக போயிடும். அப்போ 4ங்கிறது எந்த வகையிலும் நெகட்டிவும் கிடையாது, ரொம்ப ஒரு அகம் சார்ந்த ஒரு நிலையும் இருக்காது, ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தோம்னா அதாவது இந்த 4ஆம் பாவங்கிறது ஃபைனான்சியல் செக்யூரிட்டி வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த 4ஆம் பாவம் வந்து ரொம்ப 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 முக்கியமான பாவம். இப்போது அதாவது எதிர்காலத்துக்கான சேமிப்பு, எதிர்காலத்தில் நம்ம வந்து ஃபைனான்சியலாக யார்ட்டையும் போய் நிற்கக்கூடாது, அந்த வகையில் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நினைப்புக்கு இந்த 4ஆம் பாவம் என்பது வளர்ச்சி அடைந்தால்தான் அது சரியாக இருக்கும். அப்போ ஃபைனான்சியல் செக்யூரிட்டி 200% இதில் 4ஆம் பாவத்தில் நம்ம சொல்லலாம். ஆக அப்போ இந்த 4ஆம் பாவம் தேவையில்லையா என்று கேட்டால் நான் அதனால தான் அந்த முதலே சொல்லிட்டேன், ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஞான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த 4ஆம் பாவம் தேவையில்லைங்கிறது இல்லை. 4ஆம் பாவத்துக்கு போயிட்டாலே ஞானமடைதல், ஞானியாக மாறுதல் என்ற ஒரு நிலை கிடையாது. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இல்லை. ஆனால் இந்த காலத்தில் 4ஆம் பாவம்ங்கிறது அத்தியாவசியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் குழந்தைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், படிக்க வச்சு அவங்கள 6ஆம் பாவமாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 4ஆம் பாவத்தில் நிற்காது. நம்மெல்லாம் இன்றைக்கி வயசான காலத்துக்கு அப்படின்னு நம்ம சேர்த்து வைக்கணுமேங்கிற ஒரு நிலை 4ஆம் பாவம். இப்போ எல்லாம் குழந்தைகள்லாம் நேராக படிச்சுட்டு பெருசாக 6ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு போகணும்னு பார்க்குது, அதை எய்ம் பண்ணி தான் அது படிக்குது. அப்போ குழந்தைகள் 6ஆம் பாவத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நமக்கு நம்மளுடைய நம்மை பெற்றோர்களை பராமரித்தல் என்பது இன்றைக்கி இல்லை. ஏன்னா 6ஆம் பாவம் சுயநலமாயிரும். அப்போ என்ன ஆயிரும்னா அதை தனது இது மட்டும்தான் அந்த கடிவாளம் கட்டி அப்படி பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர பெற்றோர்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு போகாது. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லைன்னு சொல்லும். அது வந்து ஒரு பெரிய அவசியமாகவும் தெரியாது. இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம் அதிகமாகிடுச்சு. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த முதியோர்கள் பெய்டு முதியோர் இல்லங்கள் நிறைய வந்துடுச்சு. முதியோர் இல்லம் அதில் தான் அது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் ஒரு விளம்பரம் வந்தது. ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.4 crores. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அங்கே வந்து ஒரு வீடு மாதிரி வீடை வாங்கிக்கலாம். அங்கே வந்து காமனான சாப்பாடு எல்லாமே காமனாக எல்லாமே இருக்கும். ஸ்விம்மிங் பூல் இருக்கும், மெடிடேஷன் ஹால் இருக்கும், கோயில் இருக்கும், லைப்ரரி இருக்கும், மருத்துவம் இருக்கும், எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணணும். ஆனால் அந்த வீடை வாங்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 3.4 crores இதுக்கு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு. அப்போ இப்படி வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி நிறைய வந்தாச்சு. அது கோயம்புத்தூர் சென்னையிலலாம் நிறைய இதுக்கு வந்துடுச்சு. அதாவது ஒரு ஃப்ளாட்டு கட்டி விற்கிறது மாதிரி இப்போ ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி கட்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா 200 வீடுகள் 300 வீடுகள் அவ்வளோ இருக்குது. எல்லாத்துக்கும் காமனான சாப்பாடு எல்லாமே பெரிய நல்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அப்படிலாம் போடக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்த 4ஆம் பாவத்தில் சேமித்திருந்தால்தான் இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இங்கே வந்து இருக்க முடியும்.
அங்கே என்ன பண்ணிடுறாங்க, இவங்க அதை வாங்கிட்டு அங்கே வந்து கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சேர்த்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ வருமானம் கிடையாது, ஆனால் சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை வைத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இது 4ஆம் பாவம் தான். அப்போ அந்த மாதிரியான நிலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போ இப்படி அதாவது முதியோர் இல்லம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட வருமானமும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, முதியோர் இல்லத்தில் போய் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அது ஜாஸ்தியாக போனதுனால இந்த 4ஆம் பாவத்தை நம்ம ஒதுக்கி அதை நெக்லெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா நெக்லெக்ட் பண்ணவும் முடியாது. அப்போ 4ஆம் பாவம் மிக முக்கியமானது. அப்போ 4ஆம் பாவத்தில் ஓரளவுக்கு நாம் இப்போ செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்பொழுது தான் அவர்களுடைய அந்த வயோதிகத்தினுடைய வாழ்க்கை என்பது நன்றாக இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. இதே கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பென்ஷன் வந்துச்சு, ஆனால் இது 2004க்கு பின்னாடி யாரெல்லாம் வேலைக்கு சேர்ந்தாங்களோ அவங்க யாருக்குமே பென்ஷன் கிடையாது அப்படின்னு வந்துருச்சு. இங்கே கிடையாது, அந்த ஸ்கீம் இல்லை. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, நாம் வந்து அதுக்குரிய ஏற்பாடை செய்ய வேண்டியிருக்கிறது. அதாவது பென்ஷனை நீங்களே கிரியேட் பண்ணிக்கங்கன்றான். அப்போ அந்த பென்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன்னு எப்படி பண்ணுறது? இப்போ அது மாதிரியெல்லாம் ஸ்கீமெல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் இத்தனை 60 வயசு வரைக்கும் நீங்கள் பணத்தை போட்டுக்கிட்டே இருங்க, 60 வயசுக்கு மேலே நீங்கள் பணத்தை வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம் வந்துடுச்சு. அப்போ இதுபோல் அதில் போடுறது எல்லாமே இந்த 4ஆம் பாவமாகத்தான் இருக்கிறது. சேமிப்பு அப்படின்னு சொன்னாலே 4ஆம் பாவம். 2ஆம் பாவத்தில் சேமிப்பே கிடையாது. இப்போது இந்தியாவை பொறுத்தளவில் இந்த 4ஆம் பாவம் என்பது அதிகமான மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் வந்து சேமிப்பு அதிகம். அதனால தான் உலகம் முழுவதும் இந்த பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்து இருந்தாலும் இந்தியாவில் அந்த பொருளாதார பிரச்சனை என்பது பொதுவாக வர ரெசஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா எப்படியாவது அதை தாக்கு பிடிச்சிடும். ஏற்கனவே ஒரு தடவை அது மாதிரி வந்தப்போ இந்தியா ஓரளவுக்கு அதில் தாக்கு பிடிச்சிருச்சு. இப்போ கூட அந்த ரெசஷன் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அப்போ அதனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படலை. அப்போ இந்த 4ஆம் பாவம் ஒரு சேஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் நல்லதாக தான் தெரிகிறது. இருந்தாலும் அது அதிகமாக தேங்கி இது எங்கே தேக்கணுமோ அங்கே இருக்கணும். இந்த இப்போ 4ஆம் பாவம் தேக்கம் அப்படிங்கிறத வரும்போது உடம்பில் தேக்கிறத குறைச்சிட்டோம்னா நோய் வராது. அதே போல் வீட்லேயும் அந்த தேக்கங்கிறத அது பொருள்களை தேக்கி அதை கர்மவினை அப்படிங்கிறதுல இருந்தாலும் நிறைய ஆடம்பரமான பொருட்களை வாங்கி வைத்து ஒரு பொறாமை இயக்கம் உண்டு பண்ணக்கூடிய ஒரு மாதிரியான நிலைக்கு போகாமல் அதை அந்த தேவையினால், அதாவது ஒரு ஒரு சமச்சீரான நிலை, சமநிலை என்று சொல்லலாம், தேவைன்னு சொல்லக்கூடாது. இதை ஒரு சமநிலை அப்படி இல்லை அடிப்படையில் இந்த 4ஆம் பாவத்தையும் நாம் வந்து வைத்து கொண்டால் இது 4ஆம் பாவம் என்பது வருங்காலத்துக்கு ஒரு சேஃப்டி, அதாவது ஃபினான்சியல் செக்யூரிட்டி என்பதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொண்டு, அப்போ இந்த 4ஆம் பாவம் என்பது ஒரு மிக 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 ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அடுத்த பகுதியிலே 5ஆம் பாவம் என்ற உணர்வு பூர்வமான பாவம், அது ஒற்றைப்படையில் 3வது பரிணாம பாவம். அப்போ அது ரொம்ப உணர்வு சார்ந்த பாவமாக இருக்கும் 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவம் ரீதியான அந்த காரகத்துவங்களையும் அதன் அந்த செயல்பாடுகளையும் நம்ம அடுத்த வாரம் தொடர்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.